ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி 3வது நாள். 4 லைன் மட்டும் ஜமிக்கி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதை ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சின்ன லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சின்ன லைனுங்கிறப்போ ஒரு ஒரு லைன் தான் ஜமிக்கி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் பெரிய லைன்ஸ் மட்டும் அடுத்து போட வேண்டியது இருந்தது. எனக்கு வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறனால, ஒரு ஒரு தடவ நீடில்ல ஒரு ஒரு சமிக்கா எடுத்து தான் ஒர்க் பண்ணிகிட்டுருந்தேன். அதனால தான் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. மேம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் 4, 5 சமிக்கிய ஒரே இதில ஒரே நீடில்ல எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சமிக்கி ரொம்ப நைஸான பீஸுங்கிறனால 2, 3ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிச்சஸ்குள்ளே விழுந்துருது. அதை சரி பண்ணுறதுக்கே நமக்கு ரொம்ப டைம் ஆகுதேன்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு ஒரு சமிக்கியா எடுத்து வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் 3 நாள் ஆனாலும் ஒர்க்க லாஸ்ட்ல பார்க்கும்போது ரொம்பவே திருப்தியா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் சின்னதா இருந்த எல்லா லைனையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். ஜமிக்கியும் தீர்ந்து போயிடுச்சு கோல்டன் கலர் ஜமிக்கி. அதனால அந்த பெரிய ஒரு பாக்ஸுக்கு மட்டும் வேற ஒரு கலர் ஜமிக்கி வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நல்லா தான் இருந்தது லாஸ்ட்ல பார்க்கும்போது. போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே ஒரே அலைன்மெண்ட்ல ஒரே ஆர்டரா ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சு. நம்மளா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சமிக்கிலாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம நூல்லாம் நாட் போட்ட இடத்துலலாம் கொஞ்சம் நூல்லாம் வெளிய தெரியும். அதெல்லாம் இன்சர்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.